வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, வரப்போற வாரம், அதாவது மே 19ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ எந்த முக்கியமான ப்ரைஸ் லெவலில் இருக்குது, சப்போர்ட் லெவலில் இருக்கா, ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கா, ஸோ மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்ப்போம். அண்ட் பெரும்பாலும் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணும்போது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் ப்ரைஸ் ஆக்ஷனும் மட்டும்தான். பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அட்வான்ஸ்டாக வந்து மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூணாவது ஒரு விஷயம் பார்ப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா ஏன் முக்கியம்னா, அதாவது இந்தியாவோட ஹோல் மார்க்கெட்டோட வாலடைலிட்டியை எது சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா விக்ஸ் தான். அப்போது இந்த இந்தியா விக்ஸோட டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மார்க்கெட்டில் வாலடைலிட்டி எப்படி இருக்குது, இந்த வாலடைலிட்டினால பேனிக்னஸ் எப்படி டெவலப் ஆகும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது இந்தியா விக்ஸ் தான். ரெண்டாவது, நமக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்தியா விக்ஸ் மாதிரி ஒரு சூப்பரான நமக்கு டேட்டா வந்து மார்க்கெட் புல்லிஷ் மூமெண்ட், பியரிஷ் மூமெண்ட், சைட்வேஸ் மார்க்கெட் இப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது இந்தியா விக்ஸ் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா இது. அடுத்து, ஸோ நம்ம இது ரெண்டு டேட்டாவை பார்ப்போம். ஸோ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன், அது மட்டும் இல்லாமல் இந்தியா விக்ஸோட அனாலிசிஸ். ஸோ இந்தியா விக்ஸ் வந்து போன ஏப்ரல்லேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ இந்த பிஹேவியருக்கான என்ன சொல்யூஷன், ஸோ அப்போ இந்த பிஹேவியர் வந்து என்ன, எப்படி, ஏன் இது மாதிரி நடந்துட்டு இருக்கு, இதனால நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பற்றி அனலைஸ் பண்ணுவோம். ஏன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, கரெக்டான சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது கிளியராக இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆப்ஷன்ஸில் எல்லாருமே ஏற்கனவே பிளேஸ் பண்ணி வச்சுருக்க ஆர்டர்ஸ், அதாவது கால் ஆப்ஷன்ஸ் எங்கே பிளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க, புட் ஆப்ஷன்ஸ் எங்கே பிளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது சார்ட் தான் இது. ஸோ இது மூணையும் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். என்னென்னா மார்க்கெட் அடுத்த வாரம் எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி உங்களுக்கு செகண்ட் ஒப்பீனியன் கிடைக்கிறதுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் டெய்லியும் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது போஸ்ட் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமும், அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேஸ்டோ இல்லை யூஎஸ் மார்க்கெட் மற்றும் நமக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி, ஸோ இதெல்லாம் வச்சு அனாலிசிஸ் பண்ணிருக்கோம். நிறையா பேர் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உங்களுக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். ஓகே, ஸோ நம்ம நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்தே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புஷ்ஷில் இருந்துச்சு. அண்ட் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து நல்ல புஷ் வந்தப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த 24,500 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து மார்க்கெட் ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் நான் வந்து கடந்த வாரம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தேன் என்னென்னா, இந்த 24,500ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்னால் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக விடுறத தடுக்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்டோபர் 2024 அப்போது இதை கீழே கிராஸ் ஆனது. இது வந்து மேலே மறுபடியும் கிராஸ் ஆகிறதுக்கு எப்போ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 8-9 மாதம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறனால இது எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண தான் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆச்சு. ஏப்ரல் கடைசி வாரமும் மே ஃபஸ்ட் வாரமும் 2 வாரமும் பார்த்தீங்கன்னா இந்த 24,500 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து பயங்கரமாக கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மே ஃபஸ்ட் வீக் கரெக்டாக இந்த 24,500 மேலே போகும், திருப்பி கீழே வரும், மேலே போகும், கீழே வரும். யூஸ்வலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து வீக்காக இருக்குது, நார்மலாக ஒரு ரெசிஸ்டன்ஸை 3வது தடவையிலே மார்க்கெட் யூஸ்வலாக பிரேக் ஆயிரும், அப்படி இல்லைன்னா 5வது தடவை. ஆனால் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டி 50யோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது இதை ஃபைனலாக நமக்கு வந்து போன திங்கட்கிழமை கேப் அப் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட். அந்த கேப் அப்லேருந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக ஒரு வாரம் நமக்கு என்னென்னா மார்க்கெட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 24,500க்கு மேலே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருந்திருக்கு. ஓகே, அப்போது நிஃப்டி 50 வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ், அதாவது மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ், அதுக்கப்புறம் இப்போ சின்னதாக ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் தொடங்கியிருக்கு. அப்போ இந்த புல்லிஷ் மூமெண்ட்ஸ் கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் மூமெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் ஆன கன்சாலிடேஷன் ஃபேஸ், அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ கொஞ்சம் புஷ் ஆகிருக்கு. இதை தான் நான் முன்னாடி சொன்னேன். அப்போது இந்த மூமெண்ட்ஸ் வந்து கண்டினியூ ஆகுமா, பாசிட்டிவ் ஆகுனா கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் படி நமக்கு இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே வந்துருச்சு. ஓகே,
அண்ட் இந்த மேலே வந்துச்சுன்னா என்ன, மேலே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் 3 நாளுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஏற்கனவே பண்ணிருச்சுன்னு அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸில் இருக்குது. அண்ட் இந்த கோல்டன் கிராஸ் கடந்த 3 நாளாக வந்து அது சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. சஸ்டெயின் ஆகிட்டுன்னா தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த கோல்டன் கிராஸ் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, நேத்தோட நிலைமையில மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த 50 அண்ட் 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு வித்தியாசம் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 230 பாயிண்ட் வித்தியாசம் இருந்துச்சு. ஆனால் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த டேல இதுக்கான 2 வித்தியாசமும் பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 70 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 0.5% ஒரே நாளில் இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் வித்தியாசம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும். அதாவது இப்போ 24,500ங்கிற ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி கீழே வருமானா அதுக்கான வாய்ப்பு இப்போ கொஞ்சம் கம்மி தான். ஓகே. அண்ட் இதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு யூஸ்வலாக பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் தான் பார்ப்போம். ஸோ அதாவது 24,250 25. ஸோ இந்த ரேஞ்சை கொஞ்சம் பெருசுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 26,000 வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த 26,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 26,000ல் கால் ஆப்ஷன்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி டே, அதாவது 22ஆம் தேதி எக்ஸ்பைரிக்கு கால் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1.2 crores வாங்கியிருந்திருக்காங்க. அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்க கால் ஆப்ஷன்ஸ் தான். ஏன்னா நமக்கு பிசிஆர் ரேஷியோ என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பிசிஆர் ரேஷியோ வந்து 0.7க்கு கீழே இருக்குது. அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்னா மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வாங்கி வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். பட் ஸ்டில் நமக்கு என்ன சொல்லலாம்னா இங்கே இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. மார்க்கெட் 26,000 வரைக்கும் புஷ் ஆகலைன்னா கூட கண்டிப்பாக 25,500க்கு புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸ்டில் அதாவது மார்க்கெட் 25,500க்கு புஷ் ஆனாலும் 26,000க்கு புஷ் ஆனாலும் நமக்கு மார்க்கெட் இங்கிருந்து புல்லிஷாக தான் இருக்கும். ஸோ நமக்கு இந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டன்ஸ் போட்டு வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 26,500க்கு தான். ஓகே. ஏன் 26,500க்கு தான் போட்டிருக்கோம், 26,000க்கு ஏன் போடல, அதாவது 26,000க்கு ஏன் போடலன்னா நம்மளோட பிசிஆர் ரேஷியோ என்ன சொல்லுதுன்னா 0.6க்கு இருக்கிறனால. 0.7 இருந்துச்சு சப்போஸ் இதே பிசிஆர் ரேஷியோ 26,000க்கும் சேர்த்து 0.7 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே இந்த பாக்ஸ் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம என்ன நினைக்கலாம், மார்க்கெட் 26,000க்கு வரைக்கும் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் பிசிஆர் ரேஷியோ நமக்கு வந்து 0.67க்கு கீழே போயிட்டனால நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இந்த 25,500 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா 26,000 போகும். அப்போது இந்த 25,000 வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்படின்னா 25,000ல் மார்க்கெட் மேலே போகும்போது நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கணும். ஏன்னா நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு மார்க்கெட் மேலே அப்பர் ப்ரைஸில் தான் வாங்கியிருக்காரு, ஆனால் புட் ஆப்ஷன் வாங்கியிருக்காரு. ஸோ அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா புட் ஆப்ஷன் வாங்கும்போது நீங்கள் வந்து டவுன் சைட் போகும்போது தான் வாங்கணும். ஸோ நீங்கள் சப்போஸ் புட் ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்களா செல்லிங் பண்ணுறீங்களா பொறுத்து வித்தியாசமாகும். பட் ஜென்ரலாக பார்க்கும்போது ஸ்மால் கேபிட்டலில் இருக்கும்போது நீங்கள் வந்து கால் ஆப்ஷன்ஸ் வந்து மேலே வாங்குறது தான் பெஸ்ட்டு. புட் ஆப்ஷன் இல்லை, கால் ஆப்ஷன்ஸ் வாங்குறது பெஸ்ட்டு. அப்போது நமக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 25,000 ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே சமயம் 26,000 வாய்ப்பு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இதுதான் நமக்கு நிஃப்டி 50யோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. அண்ட் மார்க்கெட் டவுன் சைட் போச்சுன்னா நிஃப்டி 50 கண்டிப்பாக 24,500க்கு தான் போகும். அதை தாண்டி மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே. ஓகே. இது நம்ம நிஃப்டி 50யோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்கும்னு. இதே சமயம் நமக்கு பேங்க் நிஃப்டி போகணுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 விட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் ஆச்சு. எவ்வளோ ஹையஸ்ட் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 56,000. அதாவது பேங்க் நிஃப்டியோட லைஃப் டைம், அதாவது இப்போ வரைக்கும் இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 56,000 தான். ஸோ அப்போது பேங்க் நிஃப்டி இந்த 56,000 ஆல் டைம் ஹையை ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் இருக்கும். ஏன்னா எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் ஒரு ஆல் டைம் ஹை ரீச் ஆனதுக்கப்புறம் நல்ல லிக்விடிட்டி கிராபிங் வேணும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே புஷ் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டியில் இனியும் போதுமான அளவு லிக்விடிட்டி கிராபிங் வரல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை ஒரு ஸ்டாக் வந்து எப்போ ஒரு ஆல் டைம் ஹை ரீச் ஆகுதோ அப்போ என்னென்னா மல்டிபிள் லெவல்ஸில் வாங்கியிருப்பாங்கல்ல. ஸோ இங்கே வாங்கியிருந்திருப்பாங்க, இங்கே வாங்கியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த மல்டிபிள் லெவல்ஸில் வாங்கினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மல்டிபிள் ப்ராஃபிட் புக்கிங்னால தான்
நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகி முடிஞ்சு அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி கிராபிங் நடந்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போகும். அப்போது இந்த ஆல் டைம் ஹை வந்ததுக்கப்புறம் இவ்வளோ கம்மி ப்ரைஸ் கரெக்ஷன் நடந்திருக்கிறதே நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 to 6% எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் பேங்க் நிஃப்டி அது வரைக்கும் விழலை. அப்படிங்கிறனால நம்ம வந்து சந்தோஷம்தான் பண்ணணும். ஏன்னா பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் கரெக்ஷன் ஓகே நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லி. ஓகே, அப்போது அடுத்த வாரம் நமக்கு பேங்க் நிஃப்டி ஓவரால் பிக்சரில் பார்க்கும்போது மறுபடியும் கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எங்கே இருக்குது, அதாவது சப்போர்ட்னா மார்க்கெட் வந்து எதை தாண்டி கீழே போகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,000, அதாவது 54,000 இருக்குது. மார்க்கெட் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 55,500, அதாவது 55,500ம் 54,000ம். ஸோ இந்த ஒரு 1,500 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் அடுத்த வாரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. ஓகே, அப்போது இதில் இப்போ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து 55,500 பக்கம் தான் இருக்குது. அப்போது இங்கிருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 54,000 வரைக்கும். ஸோ இந்த நம்ம ப்ரைஸ் கரெக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு பார்க்கும்போது நமக்கு இப்போ நம்ம ஃபுல் ரேஞ்ச் வச்சுருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் 25 ப்ரைஸ் ஸ்ட்ரைக்ஸ் வச்சுருக்கேன். ஷோ ஃபில் பண்ணாலுமே இவ்வளோ வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு அவுட் ஆஃப் த மணி, ரொம்பவே அவுட் ஆஃப் த மணி. இயர்லி எக்ஸ்பைரிக்கு வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஆப்ஷன்ஸில் கால் ஆப்ஷன்ஸ் வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தா நமக்கு கால் ஆப்ஷன்ஸை விட புட் ஆப்ஷன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிசிஆர் ரேஷியோ பாருங்கள், ஆல்மோஸ்ட் லைக் 1.0க்கு பக்கத்தில் வந்துருச்சு, 0.9 வந்துருச்சு. ஸோ இந்த 0.9 வந்துட்டாவே கொஞ்சம் பீரிஷ் மூமெண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தான் ஒன்று. ரெண்டாவது, புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 55,000லையும் அப்புறம் 54,000லையும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது இப்போ இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55,300. அங்கேருந்து 55,000க்கு மார்க்கெட் கண்டிப்பாக டவுன்ஃபால் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் நிறையா இருக்குது. அதுவும் இமீடியட்டாக. ஏன்னா நமக்கு இன்னும் அடுத்த 2 வீக்ஸ் தான் இருக்குது நமக்கு வந்து எக்ஸ்பைரி வர்றதுக்கு. அப்படிங்கிறனால இந்த எக்ஸ்பைரி வர வரைக்குமே மார்க்கெட் வந்து ப்ரைஸ் கரெக்ஷனில் தான் இருக்கும். அண்ட் இமீடியட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 55,500க்கு மார்க்கெட் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்குது. அங்கேருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகி 54,000 வர்றதுக்குமே மார்க்கெட் வந்து ரொம்ப சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி இந்த வர வாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த 56,000 பிரேக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அட்லீஸ்ட் அவ்வளோ தூரம் ரீச் ஆகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அண்ட் கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா ஒரு ஆல் டைம் ஹை வந்து இவ்வளவு சீக்கிரம் பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அதாவது இவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரி மாதத்துலேருந்து பயங்கரமான டவுன்ஃபால் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ரெக்கவரி ஆகி ஏப்ரல் மாதத்தில் 2 வீக்ஸில் மார்க்கெட் வந்து 56,000 தொட்டுருச்சு, ஆல் டைம் ஹை. அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். அண்ட் அந்த ப்ரைஸ் கரெக்ஷன் இந்த வாரமும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அதாவது நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம். அதுக்கு ரிலேட்டடான நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்த்து நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். நான் அடுத்து சொல்லியிருந்தேன் என்னென்னா நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டா. இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா ஏன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்தியா விக்ஸோட ஆவரேஜ் எங்கே நம்ம வந்து ஒரு 1 இயர் சார்ட் எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு 1 இயர் சார்ட் எடுக்கும்போது நமக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா விக்ஸ் எந்த இடத்துல இருந்திருக்கு, ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 15 கிட்ட தான் இருந்திருக்கு, 15லேருந்து 14 வரைக்கும். இதுதான் நமக்கு வந்து இந்தியா விக்ஸோட ஒரு ஆவரேஜாக இருந்திருக்கு. ஓகே, ஆனால் ஓகே, அப்போ இந்த இந்தியா விக்ஸோட ஆவரேஜ் இருந்துட்டு போன வருஷம் ஏப்ரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 26 வரைக்கும் ரீச் ஆச்சு. ஓகே, ஆனால் இது எவ்வளோ ஸ்லோவாக மேலே போயிருக்கு பாருங்கள் ஒன்று. ரெண்டாவது, இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு ஆகஸ்ட் வந்துச்சு. ஸோ ஒரு 3 மாதம் கேப் இருக்குது. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 3 மாதம் கழிச்சு ஆகஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அடுத்து இந்த நார்மல் யூஷுவல் ப்ரைஸை விட மேலே போச்சு. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஜுவலாக பொறுமையாக போகல. நமக்கு ஏப்ரல் மாதம் என்னாச்சுன்னா ஒரே நாளில் மார்க்கெட் இங்கே வரைக்கும் போச்சு. ஓகே, அடுத்து ஒரு 3 நாளில் திருப்பி மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு 5 நாள் 10 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்த ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போது இந்த மாதிரி நடந்தது, அதாவது ஒரு இம்மீடியட்டாகவே 2 தடவை வந்து இந்தியா விக்ஸ் ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் போனது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸில். கோவிடுக்கு அப்புறம் இதுதான் முதல் தடவை இந்தியா விக்ஸ் வந்து இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிறது ஒரே நாள்லையும். ரெண்டாவது, ஒரே மாதத்தில் ஆல்மோஸ்ட் திருப்பியும் அதே லெவல் வர்றது வந்து இதுதான் செகண்ட் டைம். ஸோ இப்போ இந்த இது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்.
வாலடைலிட்டியை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இது வந்து ப்ராப்ளம் இல்லை, மார்க்கெட்டில் நம்ம அட்வான்டேஜ் எடுக்கக்கூடியது தான். ஓகே, அப்போ நம்ம இந்தியா விக்ஸை பொறுத்தளவு நம்ம ரெண்டு விஷயம் தான் நம்ம கவனிக்கணும். ஒன்று, இந்தியா விக்ஸ் மேலே போச்சுன்னா நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன்று, இந்தியா விக்ஸ் கன்சாலிடேட் ஆச்சுன்னா நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க்கும் கன்சாலிடேட் ஆகும். அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து போன வெள்ளிக்கிழமை, அதாவது நேற்று, அப்போது நமக்கு பார்க்கும்போது பாருங்கள் இந்தியா விக்ஸ் எவ்வளவு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. அண்ட் இந்த கேண்டில் சைஸை நீங்கள் பார்த்தாவே தெரியும். மார்க்கெட் ஸ்டார்டிங் 9:15 தொடங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ். அப்போது இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை நம்ம அப்படியே இங்கே எடுத்து வச்சோம்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சைட்வேஸ். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி 50யும் 100% ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். அப்போ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை நம்ம வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா வச்சு கம்பேர் பண்ணிடலாம். ஒன்று. ரெண்டாவது, நம்ம இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்க நிலைமை வந்து ஆல்மோஸ்ட் 16 பக்கம் இருக்குது. ஒன்று. அப்போது இந்த 16லேருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு, 16லேருந்து இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து கொஞ்சம் கீழே இறங்குச்சு அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்னா மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தெரியும். ஓகே, அப்போது நீங்கள் வந்து திங்கக்கிழமை மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமாங்கிறத டைரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்தியா விக்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்தியா விக்ஸ் மேலே போச்சு அப்படின்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகி லிக்விடிட்டி கிராபிங் நடந்து அதுக்கப்புறம் தான் பொறுமையாக மார்க்கெட் மேலே போக போகுது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னா ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து கீழே வரணும். அப்போ இந்த டவுன்ஃபாலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நமக்கு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸ் கிடைக்கணும்னா இந்தியா விக்ஸ் மேலே போகணும். ஒன்று. ரெண்டாவது, அப்போது நீங்கள் திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நமக்கு நிஃப்டி 50 நம்ம எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கலாமே மேலே போகுதுன்னு. அப்போ அந்த மேலே போகிறது 100% ஒரு ட்ரூ புல்லிஷ் மூமெண்ட்டான்னு தெரிஞ்சுக்கிறது எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா இந்தியா விக்ஸ் டேட்டா வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு நிஃப்டி 50 மேலே போச்சுன்னா இந்தியா விக்ஸ் கொஞ்சம் கீழே வரணும். ஒன்று. ஓகே, அண்ட் இந்தியா விக்ஸ் எது வரைக்கும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகலாம் அப்படின்னு அதாவது இந்தியா விக்ஸ் டவுன்ஃபால் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா 13 வரைக்கும் மார்க்கெட் இந்தியா விக்ஸ் வந்து டவுன்ஃபால் ஆகலாம். ஒரு 13க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் கீழே போகிறதுக்கு கஷ்டப்படும். அப்போது கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ் பேக் எடுக்கும். அப்போது ஒருவேளை இந்தியா விக்ஸ் வந்து 13 வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு பேரிஷ் மூமெண்ட் போகும். கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபாலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போது இந்தியா விக்ஸ் எப்பயுமே ஒரு 14-15 அந்த ரேஞ்சுக்குள்ளே மெயின்டைன் ஆனால் தான் நமக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து ப்ராப்பரான மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் இந்தியா விக்ஸை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஒரு என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்க போகுதுங்கிறத உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் இது. அண்ட் அடுத்த வாரம் இந்தியா விக்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அப்புறம் கமெண்ட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம கண்டிப்பாக அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் நம்ம வந்து 2-3 பேர் கேட்டிருந்தாங்க கோர்ஸ் இருக்கான்னு சொல்லி. ஸோ நம்ம பேசிக் கோர்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த ரெடி பண்ணி முடித்த உடனே நான் வந்து ஒரு இது போடுறேன், ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலும் ஓகே தான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வாரம் ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.